ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கேம் தான் பார்க்க போகிறோம். இது என்னடா டவர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். இப்போ என்னடா நீ இப்போ வர்ற என்னோட ஸ்டார்ட் போடுறேன் டிவியில் எவருங்க இந்த ஸ்லாப் யூஸ் பண்ணால் 12 நிமிஷம் ஆகுமா? இந்த கேமில் இங்கே பாருங்க, நான் டே 2 பனானா பீல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கடாது கீழே அங்கிட்டு 4ஆம் நம்பரில் இருக்குது. இந்த கேமில் நம்ம டவர் ஏறி போகணுங்க. இது ட்ரோல் டவர், என்னது அது பேர் என்ன, ட்ரோல் ஐக்யூ டவர் இருந்தது. மேலே பாருங்கள் மூளை பேசுதா, ஸ்வாலோ சீக்ரெட் பார்த்து. இந்த கேம் எனக்கு ஆல்ரெடி நான் விளாண்டுறதுனால எனக்கு தெரியும். உங்களுக்கு நான் இருந்தாலும் நான் பொறுமையாக போய் காமிக்கிறேன். மேலே ஒரு சில ரோபக்ஸ் ஐட்டம்லாம் வரும், நம்ம வாங்கி தொலைப்படுறதில்ல. அங்கே பாருங்கள் இன்னும் எவ்வளோ வேர்டு இருக்குது. அவ்வளோ மேலாம் நம்ம போகணும். இன்னும் கீழே விழுந்துட்டேன்னா அவ்வளோதான். அதுக்குள்ளே விளாண்டியா லேக் ஆயிடுச்சுடா. அருமை. மறுபடியும் மேலே போவோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் போனோம், அதனால் போயிடுவேன். சில டைம் ரொம்ப மேலே போயெல்லாம் கீழே விழுந்தானா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கட் பண்ணிடுவேன். அப்புறம் வீடியோ 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். நானே பெரியான பாட்டு இருங்க. ஓகே, இந்த இடத்துல கோடு 4593. இது எப்படின்னா இங்கே பாருங்க, ஒரு 4593 இந்த கோடு தான் நம்ம இங்கே போடணும். அப்போ தான் நல்லாக்கும். நடா எல்லாத்தையும் உடச்சு விட்டு போயிட்டேன். இருக்க பாருங்கள் 4593 இந்த கோடை போட்டு தான் வந்தேன். ஃபஸ்ட்டு நான் கோடு எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தேங்க. என்ன பட்டு நமக்கு கோடு எங்கே இருக்குன்னு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார் 4593 இட் இஸ் அந்த ஏதோ ஒரு ரவுண்டு அப்படின்னு சொன்னாங்க, தெரில. ஆனால் அவர் தான் சொன்னார். அதை ஓட்டு வந்துட்டேன். என்னடா விழுந்துட்டேன் மடியும் வா இருங்க, கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு இன்றைக்கு ஓகே இவன் வந்துட்டான், அவ்வளோதான். இப்போ ஓகே ஓடிக்கிட்டா இருக்கு. இந்த இடத்துல இங்கே தான் நம்ம கொஞ்சம் ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சர்வம் வந்ததுனால எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தொட்டிங்கன்னா அப்புறம் நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. நீங்கள் வர அவங்க ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கடுப்பு ஏறும். கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். நம்ம எவனா இப்படி ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் இப்போ யாரும் வர மாட்டாங்க. சர்வரில் கொஞ்சம் கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க. மறுபடியும் பண்ணி வரணுமா? நல்லது. யார் அது? இரு கட் பண்ணுறேன். நீ தான் அது இல்லை. வேலை ஒருத்தர் நின்னான், ஜானு நின்னா. ஓகே வந்துட்டான். கட் பண்ணியாச்சா? இந்த ஸ்பின் ஒன்று இருக்குது, போடுவோம். என்ன கிடையாது? மறுபடியும் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. மறுபடியும் இதை கொடுத்துட்டாங்க. இது போவோம். இதை நம்ம கூட்டுனா எவ்வளோ வலிக்குன்னு விழுவான். ஆனால் ஒன்றும் ரொம்ப நான் வலிக்கிட்டு போய் விட மாட்டான். அப்படியே உட்காந்துரும் அந்த இடத்துல. அப்படி தான் இப்போ தான் இவன் மேலே போட்டு கொடுத்தேன். ஃபாலோ தி சீக்ரெட் பார்த்து இது கீழே ஃபஸ்ட்டு இதான வச்சுருந்தாங்க. மறுபடியும் இதே வருது. டேய் இதை நான் என்னமோ விழுந்துருவேன் எனக்கு ரொம்ப தோணுது. கலரெல்லாம் இருக்குது. போயிடுறோம். நல்லது. மறுபடியும் வந்துட்டேன். கட் பண்ணி தாங்க இருக்குது. என்ன இவ்வளோ லாக் அடிக்குது? கட் பண்ணி தான் கொஞ்சம் வரும். நான் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்ததுனால நான் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்பேன். ஆனால் கட்டாய் வீடியோ வரும். அவ்வளோதான். வீடியோ ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. அப்படியே இருக்கட்டும். ஓகே, இந்த இடத்துல தான் இப்போ பொறுமையாக போகணும். ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் அது இன்னும் குறைக்கணுமா? கடுப்பு. ஜம்ப் இதான் கோடு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் ப்ளூ எல்லோ க்ரீன் இந்த கலரை பொறுத்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பர்பிள் ப்ளூ எல்லோ க்ரீன் கரெக்டாக இருக்கா? இந்த மாதிரி தான் கோடு. இது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. கவி தான் சொன்னான். எப்படா இது உனக்கு தெரியும்னு கேட்டால் இந்த இதுதான் சொன்னான். அப்படி தான் போகணும். நீங்கள் வேணால் பாருங்கள். எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வரும். டிஃப்ரெண்ட்டாலாம் வராது கோடு. நான் விழுந்துட்டியா? சரி பக்கத்தில் தானே இருக்கு, அப்படியே வந்துரு மாட்டுப்போம். பாருங்கள் லேசர் ரெண்டு மேலே கீழேன்னு வச்சுருக்காங்க. ஓகேண்ணா, இங்கே ரெண்டு பட்டன் நம்ம அமுக்க வேண்டியது இருக்கும். கவி வந்தாங்க பார்த்துக்கலாம். வந்துட்டியா? வரே பொறுமையாக வாடா. என்னடா கேமராவில் திரும்ப மாட்டியா? அப்படியே வந்துக்கிட்டு இருக்க. ஃபோனில் 3 கையில் தான் திரும்ப முடியும். அதனால கஷ்டமாக இருக்குது. விடே
பரவாயில்ல, நல்லா தான் விளாட்றேன். ஓகே, போய் அந்த பட்டன் நமக்கு அவன் அந்த பட்டன் நமக்குனா நம்மளுக்கு இங்கே மேலே இது வரும். நமக்கு அப்படியே போயிட்டு 2 தடவை முடிச்சிட்டியா? நேற்று தாங்க நான் அதை விளாண்டேன். நான் எப்பயோ விளாண்டு 2 தடவை முடிச்சிட்டேன். ஏய் என்ன நீ வாட்டி என் பின்னாடி வந்து விழுந்துட போறேன்டா. தள்ளி விட முடியாது. இங்கே கட்டை இருக்கா? தான் அடிக்க முடியும். ஓகே ஓகே, நான் ஜம்ப் இங்கே ஒரு கட்டை இருக்குங்க. ஜம்ப் பண்ணி போயிடுவேன் நான். கட்டையா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, இது மேலே அப்படியே நம்ம போயிடும். ஓகே வந்தாச்சு. இப்போ பாரு, இது மேலே இப்போ ஜம்ப் பண்ணும். 1 ஃபஸ்ட்டுலேவா 1 என்ன அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நேற்று கூட ஈஸியாக போயிட்டேனே. தேடா தம்பி. 2 3 4 கடைசி அருமை. வந்து என்ன உண்டா? ஏறு ஏறு. 1 or 2 or 3 or 4 5 அப்பாடா வந்துட்டேன். ஸ்பீடு பூஸ்ட்லாம் இருக்குடி தம்பி. இனி போடா. நான் போகிறேன், வந்துட்டேன். நீ வண்டியா? நானே அமுக்குறேன். பட்டன் நம்பிக்கிட்டு வேகமாக வரணும், வேகமாக வரணும். ஏன்னா வேகமாக நம்ம ஏன் பண்ணால் நம்ம ஸ்லோவாக வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே மறைஞ்சு போயிடும். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? கரெக்டாக வந்து அடுத்து 1 செகண்ட் விட்டாங்களா, அதுக்குள்ளே மறைஞ்சு போச்சு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆனால் வெளியெல்லாம் தெரியுது. ஃபோனில் எப்படி அமுக்கலாம்னு தெரியுமா? அது மேலே நின்னா அதுவே அமுங்கிடும்டா. இல்லை, விளையாடுறது கஷ்டம். விளையாடுறது கஷ்டம்தான். எனக்கு இங்கே அவ்வளோ லேக் வச்சு நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். தொண்டை ஒரு மாதிரி இருக்குது. தான் கஷ்டம். டே என்னன்னா இங்கே லேசர்லாம் சுற்றி இங்கே வாழை இருக்குது. இந்த வழியாக நம்ம போகணும். விழுந்தோம்னா அங்கே பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக நரத்து ஓடிடுவோம் கீழே ஃபுல்லாக. வந்தாச்சு. ஓகே, இது மேலே ஏறுவோம். நான் போவேன். இரு நான் போகிறேன். கரெக்டாக வந்தாச்சு. இது நமக்கு அடுத்து என்ன கேம் போடலான்னு தெரில. நான் விழுந்துட்டேன். ஐயோ அருமையாடி. ஐயோ நானும் விழுந்துட்டேன். சரி, கட் பண்ணி தான் இனிமேல் வரணும். இருங்க. ஓகே கைஸ், நான் வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஆனால் என்னன்னா கவி இல்லாமல் போயிட்டான். நான் வந்து சொன்னேன், டே பாரா மறுபடியும் பண்ணலான்னு சொன்னேன். அவன் ஓட என்னடா முடியாது அப்படின்ட்டான். அதனால் மறுபடியும் நான் வந்திருக்கேன். நான் மட்டும்தான் வந்திருக்கேன், அவன் வரல. நேற்றுலாம் நல்லா தான் விளாண்டுருந்தான். இது மேலே போயிடணும். இந்த ரெட்டு இந்த ரெட் கலர் இந்த மாதிரி இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல விழுந்துருப்பேன். கீழே வந்தது ஏங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் என் பின்னாடி ஒருத்தன் வரான் பாருங்க. அவன் வந்து ஆட்மினா இன்றைக்கி தான் வாங்கினானா 280 ரூபாய்ஸ் கொடுத்து. என்னென்னமோ பவர் யூஸ் பண்ணுறாங்க. என்னது இங்கே என்னமோ ஒன்று வருமே, அது எங்கடா காணும்? டே ஐயோ விழுந்துட்டேன். வந்துருச்சு. கீழே விழுந்துட்டு வந்தால் தான் வரும் போல். ஓகேப்போ இந்த பட்டன் நம்பிக்கிட்டு கரெக்டாக இந்த பக்கம் குதிக்கணும். கரெக்டாக குதி. ஆமாடா நல்ல வேலை. இந்த ஸ்பீடு கையில் எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்துங்க, ஸ்பீடு கையில் வந்து ஸ்பின்னில் கிடச்சி. இவனை பாருங்கள், கோ டு ஈகிள்னா இங்கே சடவுன்னு வந்துட்டாங்க. ஐ லவ் க்ரோ கடைண்ணா. என்னடா தம்பி, க்ரோ லைக் யூட்டவரில் அட்மின் இருந்துட்டு இப்படி சொல்கிறேன். நான் பாணி டே என்னடா நீ இல்லைடா, நான் பிடிச்சிக்கிறேன்டா தம்பி, நீ போடா. பிடிச்சிக்கிறேன்டா, போய் பொறுமையாக நான் ஊத்துறா. நீ பிடிச்சிக்கிறேன். பாக்ஸ் தள்ளுவிடு. நான் மொபைலில் விளாட்றானோ, கவி மாதிரியே விளாண்டுருக்கான். தள்ளு இது தள்ளு. டேய் என்னடா நீ? விழுந்துட்டான்டா. இப்போ இருங்க, ஒரு பிரச்சனை இல்லை, வந்துடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். கடா இன்னும் காணும். அந்த வந்துட்டான் பாருங்க. இங்கே பாருங்க, ஏதோ செமிகாலான்னு போட்டு இங்கே பாருங்க, ஆட்மின் இருக்கேன். கோ டு ஈகிள் அப்படின்னு போட்டுறேன். ஸ்பெல்லிங் கூட ஒழுங்காக போடுறேன். இது மேலே ஏற முடியல. இருங்க நான் பாக்ஸை தள்ளுறேன்டா. டேய் என்னடா பாக்ஸை டேய் தம்பி, பாக்ஸில் தூக்கி எறிகிறடி. ஸ்பீடுமே 15. இவனால் ஸ்பீடெலாம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்பீடுமே அதுக்கப்புறம் 1 போட்டு எத்தனை 0 போட்டான். சரி ஸ்பீடாக வண்டி விழுந்துட்டேன்னா. ஆட்மின் தான் பேர், இவ்வளோ சொல்லுவாங்க விளாண்டுருக்கான். இப்போ பாருடி. ஐயோ என்கிட்ட வர பார்த்து விழுந்துட்டானே. ஓகே போட்டாச்சு, அவ்வளோதான். ஆட்மினாலேயே பண்ண முடியல. எப்படி போட்டேன் பார்த்தீங்களா, விழுந்துருச்சு. ஸோ இப்போ தான் சொன்னேன், ஆட்மினாலேயே போட முடியல, நான் போட்டேன்னு. நான் அது மேலே ஏறி போகிறேன் தம்பி. பண்ணக்கூடாதுப்பா, கரெக்டாக போகணும். வரும் கோட்டிகள்கிட்ட வந்துட்டான் மறுபடியும். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இவன். மற்றவங்க எல்லாருமே
போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தான் ட்ரோலை. ஐயோ விழுந்துட்டான். ட்ரோல் டவர் அந்த ட்ரோல் ஏரியாவில் எல்லாருமே போட்டு அடிச்சிட்டு இருந்தான். கொஞ்சம் ஆளுங்களாம் நிறைய பேர் வந்துட்டாங்க விளாட. ரொம்ப நேரமாக ஆயிடுச்சுங்க. ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் விளாண்டுட்டு இருந்தேன். இருங்க இவன்கிட்ட சொல்லுவோம். நான் ட்ரை பண்ணுறேன். லெட் மீ ட்ரை. தம்பி இருங்கப்பா, நான் பார்க்குறேன்ப்பா. இந்த அப்படியே நவுந்துவாங்க. ஓகே. இப்போ பாருங்கப்பா, என் திறமையை நீங்கள் பார்த்து நீங்களே வியக்க போகிறீங்க. போடா எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே போட்டோன்னா அவ்வளோதான். சிம்பிளான விஷயம். ஹீவா என்னடா ஹீனா என்னதுடா ஹவ்வாடே தம்பி. ஆனால் இது கூட தெரியாமல் இருக்கேன். ஃப்ரீ ஸ்பின்னிஸ் ரெடியா? ஓகே. ஸோ தம்பி இருப்பா, நான் பாக்ஸ் எடுத்து போட்டுக்கிறேன். இவன் பாக்ஸை தள்ளி விட்டுருவோம். அப்படியே பாக்ஸ் போட்டு பாக்ஸு விழுந்துருக்குமே, ஜஸ்ட் மிஸ்ஸு. இதை எடுத்து வச்சிட்டோம். இப்போ பாருங்க மேலே கூப்பிட்டு வந்துட்டோம். எனக்கு தேங்க்ஸ். நான் போடுறதுக்குள்ளே அவன் போயிட்டேன். இப்போ பாருங்க இந்த இடம் தான் நம்ம மேலே வந்துட்டு அங்கே ஒரு சின்ன பார்க் வரும், அவ்வளோதான். இதோடய அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து இந்த மரையற பிளாட்ஃபார்ம் ரெயின்போ ஸ்டேர்ஸ் இருக்கா, ஸ்டெப்ஸு ரெயின்போவில் இருக்கும். நம்ம போக அது டிசப்பியர் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் நீங்கள் 2 பேரும் பின்னாடி வந்தீங்கன்னா சித்துரும். ஓகே, இந்த தாண்டி வந்தோம்னா இந்த லேசர் தாண்டி போகணும். என்னடா இவனை கூட்டம்டா. யூ கம்ப்ளீட் த ஐக்யூ டவர், என்ஜாய் த ஃப்ரீ கிஃப்ட். இது என்கிட்ட ஆனால் ஆல்ரெடி இருக்குது. இது என்னோட. ஐயோ ஐஸ் என்னாச்சுன்னா பவர் கட் ஆகி போச்சு. எப்படியோ ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.